நிக்காட்ஸ் நிறுவனம் சார்பில் விஜய் சந்தர் இயக்கத்தில் சிம்பு அன்சிகா சந்தானம் நடித்த வாலு படத்தை ஜூலை 17ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டிருந்தனர். வாலு படத்திற்கு பைனான்ஸ் செய்த மேஜிக் ரேஸ் என்ற நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கில் வாலு படத்திற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 3 வருடங்களாக ரிலீஸ் தேதி பல தடவை தள்ளி போய் கொண்டிருந்ததால் இப்படத்தை டி. ராஜேந்திரன் சிம்பு சினி ஆர்ட்ஸ் வெளியிடும் முயற்சியில் கடந்த சில மாதங்களாக ஈடுபட்டிருந்ததா. இந்த நிலையில் வாலு படத்தின் வெளியீட்டிற்கு தடை விதிக்க கோரி சில நாட்களுக்கு முன் உயர்நீதிமன்றத்தில் மேஜிக் ரேஸ் நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டதா. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி ஆகிய 4 மாநில வெளியீட்டு உரிமையை தங்களது நிறுவனத்திற்கு 10 கோடி ரூபாய்க்கு தருவதாக 2013இல் ஒப்பந்தம் செய்தார்கள். அதனை மீறி தற்போது வேறு ஒரு நபர் மூலமாக இப்படத்தை வெளியிட முயல்கிறார்கள். எனவே என்னை தவிர வேறு நபர் மூலமாக வாலு படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று மேஜிக் ரேஸ் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தயாரிப்பாளர் சக்கரவர்த்தி தரப்பில் இருந்து மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கேட்கப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கை ஜூலை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தன்னையும் 3வது மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்று டி. ராஜேந்தர் தரப்பில் மனு செய்யப்பட்டது. இந்த நிலையில் வாலு பட வழக்கு விசாரணைக்கு வந்தது. மேஜிக் ரேஸ் நிறுவனம் மற்றும் தயாரிப்பாளர் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி பிறகு இருதரப்பு வாதங்களையும் கேட்டார். 3வது மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்று டி. ராஜேந்தர் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்ததோடு வாலு படத்தை வெளியிட தடை விதித்து உத்தரவிட்டார். நீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் ஜூலை 17ஆம் தேதி அன்று வாலு படம் வெளியாக வாய்ப்பில்லை என்று உறுதியாகிவிட்டது. இதற்கிடையில் வாலு படத்திற்கு தடை விதிக்கும்படி கேட்டு மேலும் 6 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வழக்குகளின் விசாரணை வரவிருக்கிறதா. அணிவகுக்கும் வழக்குகள் காரணமாக வாலு படத்திற்கு மாபெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதா. வாலு படத்திற்கு ஏற்பட்ட சிக்கல் காரணமாக சிம்புவின் நண்பரான தனுஷ் நடித்த மாரி படத்திற்கு கூடுதல் திரையரங்குகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதா.